யூகேல டாக்ஸஸ் எந்த மாதிரி இருக்கும், அதுலேயும் இங்கிலாண்ட்லேயும் ஸ்காட்லாண்டுக்கும் வேறு மாதிரி டாக்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டாக்ஸ் பே பண்ணுறாங்க இங்கிலாந்து பீப்புளை விட. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்கள் சேலரியை பேஸ் பண்ணி டாக்ஸஸும் மாறும். நீங்கள் அதிக சேலரி வாங்குறீங்கன்னா அப்போ அதிகமாக டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்கன்னா அதில் முதல்ல உங்களோட டாக்ஸை பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நேஷ்னல் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, என்ஐயும் சேர்ந்து அதில் பே பண்ணுவீங்க. அது போக தான் உங்கள் கைக்கு சேலரியே ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 பேண்ட்ஸ் இருக்குது, ஏபி டு இ வரைக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கவுன்சில் டேக்ஸும் மாறும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்துட்டு இபி பில் பே பண்ணணும், கேஸு இந்த மாதிரிலாம் நிறைய பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த எக்ஸ்பென்சிவ்ஸ்லாம் போக தான் நீங்கள் உங்கள் ரெண்ட்டு அப்புறம் உங்களோட செலவு இதெல்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு டேக்ஸை பற்றி டீட்டெயில்டாக தெரியணும், எந்த ரேஞ்சில் நீங்கள் சேலரியில் இருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியணும்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும்